இந்த தீபிகா வரதுக்குள்ள இந்த எரிச்சி இல்லாமையே பண்ணிடணும். ஐயோ தீப்பெட்டி! சீக்கிரமா போ தீபி. போயிட்டு தானே இருக்கேன். போற இரு. இன்னையோட அந்த தீபிகா தொல்லை ஒழியட்டும். ஒரு டைரியை வச்சுக்கிட்டு என் வாழ்க்கைய நாசம் பண்ண பாக்குறா. எல்லாம் இந்த டைரியால தானே. இனி என் வாழ்க்கையில டைரியே எழுத மாட்டேன். என்ன தீபிகா, என்னால எடுக்க முடியாதுன்னு தானே சொல்லிட்டு போனேன். எடுத்துட்டேன். எடுத்ததோட இல்லாம அது யாரு கைக்கும் கிடைக்க கூடாதுன்னு எரிச்சிட்டேன். அந்த டைரிய வச்சு எவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ண நீ. முறையா என்ன கபடியில ஜெயிக்க முடியாம இப்படி டைரிய காட்டி மிரட்டி ஜெயிச்சு அதுக்கு ஒரு பார்ட்டி வேற. அத வாங்கிட்டீங்க, நீ கூட வேற ஒட்டிக்கிட்டு போற. உங்களுக்குலாம் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? ஏய் என்னடி வாய் ரொம்ப தான் நீளுது. திமிரா? அப்படி தாண்டி பேசுவேன். என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணீங்க. காருக்கு பின்னால நாய் மாதிரி ஓடி வர வச்சீங்க. இப்பெல்லாம் நாய கூட காருக்குள்ள வச்சு தாண்டி கூட்டிட்டு போறாங்க. ஆனா நீங்க நாய மதிக்கிற அளவு கூட என்ன மதிக்கல. நீங்க பண்ண காரியத்துக்கு உங்களை வெறும் பேச்சோட விட்டுருக்கனே, அதுவே பெரிய விஷயம். நியாயப்படி பார்த்தா உங்களெல்லாம். என்ன தீபி, அவ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கா, நீ பாட்டுக்கு சும்மா இருக்க? இது வரைக்கும் அவ பேசி நான் கேட்டேன்ல, இப்ப நான் பேசுறத அவ கேட்டுதான் ஆகணும். சரி பொங்கோடி, நடந்தது நடந்து போச்சு. நான் அவசரமா டென்ஷன்ல வந்ததுல ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். தலை வேற வலிக்குது. சூடா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் தலைய புடிச்சு விடுறியா? எப்படி எப்படி தலைய புடிச்சு விடணுமா? அதுக்கு வேற ஆளை பாரு. பார்வதி பாட்டியோட பேத்திங்கிற ஒரே காரணத்துக்காக காஃபி வேணா போட்டு தரேன். இதுக்குதான் நான் அவ்வளவு பயந்த தீபி. டைரி அவகிட்ட மாற்ற மாதிரி வச்சது நீ செஞ்ச பெரிய தப்பு. டைரி அவ கைக்கு மாட்டின உடனே அவ பேச்சே மாறிடுச்சு பாத்தியா? ஆமா ராகினி, நான் தப்பு பண்ணிட்டேன். சரி, போனது போகட்டும். சரி பூங்கொடி, நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். நான் உன் விஷயத்துல தலையிட மாட்டேன். அதே மாதிரி நீயும் என் விஷயத்துல தலையிடக்கூடாது. அதாவது ஜீவா கிட்ட பேசவோ பழகவோ கூடாது. என்ன டீல் ஓகேவா? நான் நீ நினைக்கிற மாதிரி எந்த தப்பான எண்ணத்திலையும் ஜீவா சார் கிட்ட பழகல. ஆனா அத உனக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ யாரு என்ன இன்னார் கூட தான் பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? நான் என் இஷ்டப்படிதான் இருப்பேன். நீ உன் வேலையை மட்டும் பாரு. என் விஷயத்துல நீ தலையிடாத. ஏ தள்ளுடி.
ஒண்ணும் இல்ல. எனக்கு சின்னதா ஒரு டவுட் வந்துச்சு. சப்போஸ் நானே டைரிய உன் மேல இறக்கப்பட்டு திருப்பி கொடுத்துட்டா நீ எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு யோசிச்சேன். ஆனா நான் நினைச்சதை விட நீ ரொம்ப திமிரா நடந்துக்கிற. உன் திமிரோட அளவை அவசரப்பட்டு நீ காமிச்சிட்ட. ஏன் திமிரோட அளவை போக போக பார்க்க போற பாரு. ஏய் கொடைக்கானல் குரங்கே, டைரியை எரிக்கிறதுக்கு முன்னாடி டைரியை பிரிச்சு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டியா அது உன் டைரி தானே? எங்கேயோ மலைக்காட்டுல பிறந்து எந்த வசதியும் இல்லாம காட்டுல வளர்ந்த உனக்கே இவ்ளோ ஸ்மார்ட்னஸ் இருக்குன்னா சென்னை சிட்டிலேயே பிறந்து வளர்ந்தவடினா எனக்கு எவ்ளோ ஸ்மார்ட்னஸ் இருக்கும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? கிரிமினல் வேலை பண்றவங்களுக்கு பிரெயின் எவ்ளோ அலர்ட்டா இருக்கும்னு. என்ன ஏமாந்த சோனகிரி நினைச்சியா? உன்னை ரூம்ல விட்டுட்டு டைரியும் இங்கே வச்சுட்டு போறதுக்கு. டைரி உன் கைக்கு கிடைச்சா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு பார்க்கணும்னு நினைச்ச. பரவாயில்ல, நீ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ற. நான் சும்மாவே ஆடுவேன், நீ என் கால்ல சலங்கைய வேற கட்டி விட்டுட்ட. உன்னை இனி நான் விடுற மாதிரியே இல்லை. தீபி, அப்போ டைரி உன்கிட்ட தான் இருக்கா? ம். நான் கூட நீ இந்த ரூம் ஃபுல்லா டைரிய தேடினதை பார்த்த உடனே நீ எங்க எடுத்துருவியோன்னு பயந்துகிட்டே தான் வந்த. ஆனா நீ எடுக்கல. ஏன் தெரியுமா? இந்த இடம் என்ன தவிர யாருக்கும் தெரியாது. சூப்பர் தீபி. எனக்கு தலை வலிக்குது, இப்ப தலை புடிச்சு விடுறியா? வாடி. பா, டைரி கையில கிடைச்சோன்ன என்ன ஆட்டம் போட்ட. எப்படியாவது இந்த டைரியை புடுங்கிட்டு ஓடிடணும். தீபி சீக்கிரம் வா. ஏய் நில்லடி. ஏண்டி இவ்ளோ திமிரு இருந்தா டைரி புடிங்கிட்டு வருவேன். உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாது. மரியாதை டைரி கொடு. முடியாது. குடுடி. குடு. ஏ விட்ரி. ஏ விடுன்னு சொல்றல. ஏ விட்ரி. விடு. குடு. விடுடி. ஏய் ஏ விடுங்க. எப்ப இந்த பட்டிக்காடு இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ண தயாரானாலோ இனிமே இவள சும்மா விடக்கூடாது. இன்னைக்கே எல்லார்கிட்டயும் காமிச்சிடலாம். முக்கியமா பார்வதி பாட்டுக்கிட்டயும் மாயாவதி ஆண்டி கிட்டயும் காட்டுறேன்டி. தீபிகா, தீபிகா, நான் சொல்றது கேளு தீபிகா. ப்ளீஸ் தீபிகா, வேணாம் தீபிகா. ப்ளீஸ் தீபிகா. தீபிகா, தீபிகா, தீபிகா. ஏய் தெரியாம செஞ்சுட்டேன் தீபிகா. இனி உன்னை மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நீ என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்யறேன். என்னை அசிங்கப்படுத்துறாத தீபிகா. அசிங்கப்படுத்துறாத தீபிகா. இது பாரு, வெறும் ஸ்பான்சர் மேட்ச்க்காக நான் இந்த டைரி எடுக்கல.
நான் வாழ்க்கையில ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைக்காம போனதில்லை. ஆனா நான் யார் கூட வாழணும்னு ஆசைப்படுறேனோ அவரையே நீ தட்டி பறிக்க பாக்குற. உன்னை சும்மா விட மாட்டேன்டி. ஜீவா எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். இனி நீ ஜீவாவை பார்க்க கூடாது, பேசக்கூடாது. ஜீவா பேசினா கூட நீ பேசக்கூடாது. இது பாருடி, ஜீவாவே உன்னை வெறுக்கிற அளவுக்கு நீ நடந்துக்கணும். இதுதான் நான் உனக்கு வைக்கிற டார்கெட். நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இதுல ஏதாச்சும் தகுடத்தை தான் பண்ணனு தெரிஞ்சது, உன் டைரி மேட்ரு காலேஜ் ஃபுல்லா தெரிஞ்சிடும். எந்திரி. இங்க பாரு, இன்னும் 2 நாள் உனக்கு டைம். அதுக்குள்ள ஜீவாக்கும் உனக்கும் பேச்சுவார்த்தை கட்டா இருக்கணும். இல்ல இந்த டைரியோட ஜெராக்ஸ் காலேஜ் நோட்டீஸ் போர்ட்ல இருக்கும். புரியுதா? அழகருப்பா, என்னைய ஏமாத்திட்டியே. ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டேன். அந்த டைரின்னு தான் நான் எடுத்து எரிச்சேன். இப்படி ஏமாத்திட்டியே. நீ உண்மையான சாமியா இருந்திருந்தா என்ன இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்திருப்ப. காப்பாத்தலையே. உன்னை நம்பின எனக்கு அநியாயம் பண்ணிட்டியே. ஊரை விட்டு படிக்க வந்துட்டேன்னு உனக்கும் என் மேல கோவமா? தீபிகா எவ்வளவு அரைக்கின்னு உனக்கே தெரியும். பணம் காசு சொந்த பந்தம்லாம் அவளுக்கு இருக்கு. எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்காங்க? உன்னையே நம்பி இருக்கிறவள இப்படி அழக்களிக்கிறிய. அப்புறம் நீ என்ன சாமி? அந்த டைரி வேற தீபிகா கையில இருக்கு. அத ஜீவா சார் கிட்டயோ அவங்க அம்மா கிட்டயோ கொடுத்துட்டா என்ன ஆகும்? அப்படி கேவலப்படுறதுக்கு நான் உசுர மாச்சிக்கலாம். ஐயோ, ஜீவா சாரா? யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவரே வந்துட்டாரே. சாருக்கிட்ட மட்டும் பேசுறத பார்த்தேன். டைரியை போஸ்டர் அடிச்சு ஓட்டிடுவேன்னு சொன்னாலே. அவ எதுக்கும் அஞ்ச மாட்டா. சொன்ன மாதிரியே செஞ்சிருவா. ஐயோ மலக்கருப்பா, எனக்கு ஏன் இப்படி சோதனைக்கு மேல சோதனை கொடுக்குற? பூங்குடி, பூங்குடி நில்லு. என்ன சார்? என்ன பூங்குடி, பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? இல்ல சார், வேலை இருக்காதான். நீ ஏன் என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிற? நீ வேணும்னே என்ன அவாய்ட் பண்ணிட்டு போற. நான் கிஃப்டா கொடுத்த நீ கேப் உனக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம். இல்ல இதை என்கிட்ட திருப்பி கொடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு குப்பையில போய் வீசியிருக்க. அதை பார்த்து என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுச்சு தெரியுமா? நீ கேப்ப என்கிட்டேருந்து புடுங்கிட்டு போய் குப்பையில வீசியிருக்கா. அதை வேற சாரு பார்த்துட்டாரு. தீபிகாவை காட்டி கொடுக்கவும் முடியாது. பாவம், சார் மனசு நொந்திருக்காரு. இவர் எப்படி சமாளிக்கிறது? கடவுளே. ஏன் பூங்குடி ஒண்ணுமே பேசாம நிக்கிற? பதில் சொல்லு. சார், நானா உங்ககிட்ட கிஃப்ட் கேட்டேன். நீங்களா தானே கொடுத்தீங்க. எனக்கு பிடிக்கல, அதான் தூக்கி வீசிட்டேன். பூங்குடி, நீ ஏன் இப்படி பேசுற? ஆமா சார், அப்படிதான். இனிமே என்கிட்ட பேசாதீங்க, பழகாதீங்க. சார், நான் இங்க படிக்கிறதுக்கு தான் வந்தேன். அந்த வேலையை என்ன ஒழுங்கா செய்ய விடுங்க. பட்டணத்துக்காரவங்க கூட நான் பழக விரும்பல. இல்ல பூங்குடி, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. இல்லனா இந்த மேட்ச்ல நீ தோத்துருக்கவே மாட்ட. நீ என்ன மேட்ச்ல தோக்குற ஆளா? எனக்கு என்னவோ மாறி சொன்ன மாதிரி நீ வேணும்னே தோத்த மாதிரி தான் இருக்க. உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்ல, நான் சால்வ் பண்ற பூங்குடி. என் பிரச்சனையே நீங்க தான் சார். நீங்க யார் சார் எனக்கு உதவி பண்றதுக்கு? சார், உண்மையிலேயே நீங்க எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இனிமே என்ன பார்க்காதீங்க, என் கூட பேசாதீங்க. என்ன தொல்லை பண்ணாம இருங்க, அதுவே போதும் சார். என்ன பூங்குடி, யார்கிட்டயே பேசுற மாதிரி பேசுற? நான் என்ன உன்னை தொல்லை பண்ற ஆளா? நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோம்? ஏதோ உங்க தாத்தா. சார், நிறுத்துங்க சார். எத்தனை நாள் தாத்தா சொன்னாங்க தாத்தா சொன்னாங்கன்னு அதே சொல்லிட்டு இருப்பீங்க. ஒரு பொண்ணு பிடிக்கலன்னா ஒதுங்கி போங்க. ஏன் பின்னாடியே வந்து உதவி பண்றங்கிற பேர்ல உபத்திரவம் பண்றீங்க? என்ன பூங்குடி, இப்படி முகத்துல அடிச்ச மாதிரி பேசுற?
நான் உன்னை தொந்தரவு பண்றேனா? என்னைக்காவது ஒரு வார்த்தை உன்கிட்ட தப்பா பேசிருப்பனா? இல்ல லிமிட்டை தாண்டி பழகி இருப்பனா? உன் நல்லதுக்காக தானே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ற. நீ என்னையே இப்படி பேசிட்டே பூங்குடி. சார் சொன்னா புரிஞ்சுக்கங்க சார். என்னை தொல்லை பண்ணாம போங்க சார். எனக்கு உங்க உதவி தேவையில்ல. நான் செஞ்ச ஒரே தப்பு உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட பழகாம இருந்திருக்கணும். சும்மா உங்க இஷ்டத்துக்கு பாடா படுத்துறீங்க. நான் தனியாவே இருந்துட்டு போறேன் சார். என்னை விட்டுருங்க. யாருமே எனக்கு வேண்டாம். இல்ல பூங்குடி, நீ எதையோ மறைக்கிற. உன் மனசுல எதையோ வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுற. சார் தயவு செஞ்சு போங்க சார். உங்ககிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக வாயை இழிச்சுக்கிட்டு உங்க பின்னாடியே சுத்துவேன்னு நினைக்காதீங்க. எங்க அம்மா ஒன்னும் என்னை அப்படி வளர்க்கல. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார். ஏண்டா தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட என்னடா பிரச்சனை பண்ணுகிற? நடு ரோட்ல நிக்க வச்சு அந்த பொண்ணை அழ வச்சுக்கிட்டு இருக்க. உன்னெல்லாம் அடிச்சு கையகளை உடைக்கணும். இல்ல சார், எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். ஏமா உனக்கு தெரிஞ்ச பையனா இவன்? ஆமா சார், தெரிஞ்சவர் தான். சின்ன பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க. எதா இருந்தாலும் வீட்டுல வச்சு பேசுங்க. ரோட்ல என்ன? வாங்க போலாம். போதும் சார். பட்டணத்து ஆளுங்க கூட பழகினாலே ஆபத்துல தான் போய் முடியும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. என்னை விட்டுருங்க சார். நான் படிச்சு என் குடும்பத்தை காப்பாத்தணும். இதுக்கு மேலேயும் என் பின்னால வராதீங்க. அது உங்களுக்கும் நல்லதில்ல, எனக்கும் நல்லதில்ல. இனி நீங்க என் பின்னால வந்தா படிப்பும் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம், நான் ஊருக்கே போயிடுவேன். சார் எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னை விட்டுருங்க சார். என்னாச்சு இந்த பூங்குடிக்கு? ஏன் இப்படி சொல்லிட்டு போறா? சார் நானா உங்ககிட்ட gift கேட்டேன். நீங்களே தானே கொடுத்தீங்க. எனக்கு பிடிக்கல, அதான் தூக்கி வீசிட்டேன். தம்பி தம்பி இங்க பாருப்பா. ஏய் யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. ஏய் சீக்கிரம்ப்பா. அண்ணே கொஞ்சம் நவுருங்க. ஜீவா சார். சார் என்ன சார் ஆச்சு? ஏம்மா? சார் இவர் உனக்கு தெரிஞ்சவராம்மா? ஆமாண்ணே, எங்க சார் தான். இப்பதான் என் கூட பேசிட்டு வராரு. எப்படின்னா ஆச்சு? திடீர்னு ஒரு பைக்காரன் குறுக்குல வந்துட்டாமா. திருப்பும் போது காரு மரத்துல மோதிச்சு. அண்ணே கொஞ்சம் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கண்ணே. ஏப்பா ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணு. சார் என்ன மன்னிச்சிருங்க சார். உங்களை வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிட்டேன். நான் மனசார திட்டல சார். சூழ்நிலை தான் என்ன அப்படி பேச வச்சிருச்சு. என்னைய மன்னிச்சிருங்க சார். உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது சார். நான் உங்க கூடவே இருக்கேன். அந்த மலைக்கருப்பு அருளால உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாம நீங்க பழையபடி நல்லா திரும்பி வருவீங்க. ஐயோ தீபிகா, அவ எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்றான்னு தெரியலையே. என்ன பண்றது? என்னாச்சு தீபி? ஜீவா போன் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. மறுபடியும் ட்ரை பண்ணு.
என்ன பண்ணலாம்? தீபிகா திட்டினாலும் பரவாயில்ல, சாருக்கு அடிப்பட்ட விஷயத்த சொல்லிடுவோம். ஹலோ ஜீவா, நான் பூங்கொடி பேசுறேன். ஹே பட்டிக்காட்டு பொறதேசி, நான் உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்புறேன்? ஜீவாவை பார்க்கவோ பேசவோ கூடாதுன்னு நான் அவ்வளவு தூரம் சொல்லிருக்கேன். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அவரு போனை நீ அட்டன் பண்ணிருப்ப. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. தீபிகா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேள. ஏய், நீ சொல்றத நான் கேட்கணுமா? உன் டைரி என் கிட்ட தான் இன்னமும் இருக்கு, மறந்துட்டியா? ஐயோ, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு தீபிகா. ஜீவா சாருக்கு ஆக்சிடென்ட் ஆகி பேச்சு மூச்சு இல்லாம